சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் பொண்ணையும் மாப்பிளையும் ஊரை விட்டு அனுப்பிட்டு எப்படி மினிக்கிட்டு வரான்னு பாரு. ஆளையும் முகரையும் பாரு. என்னம்மா நீ மட்டும் வர, வேலு எங்க? அவர் கிளம்பிட்டு இருக்காரு அத்தை, இப்ப வந்துருவாரு. செல்வி, நானும் வேணும்னா உன் கூட ஹோட்டலுக்கு வரட்டுமாமா? திரு வேற ஊர்ல இருக்கான். இந்த நேரத்துல நீ ஹோட்டலுக்கு போய் அவங்க கூட ஒத்தாசையா இருந்தா நல்லது தானே? ஆமா செல்வி, நான் கல்லாவில இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டா நீ மத்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. என்ன சொல்றேம்மா? அண்ணி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. திருமாமா என்னையும் வேலுவையும் நம்பி ஒரு வாரம் ஹோட்டல்ல ஒப்படைச்சிருக்காரு. அதுல லாபமோ நஷ்டமோ அது நாங்க 2 பேரும் தான் பாக்கணும். மாமா என்கிட்ட சவால் விட்டுருக்காரு. அதுல யாரோட ஒத்துழைப்பும் இல்லாம வேலுவை நான் ஜெயிக்க வச்சு காட்டுறதுதான் முழுசா நான் ஜெயிச்சதுக்கான அர்த்தமா இருக்கும். அது மட்டும் இல்ல அண்ணி, மாமா சொன்ன மாதிரி ஹோட்டல் பிசினஸ் சாதாரண மளிகை கடை பிசினஸ் கிடையாது. இதுல எதுவும் பிரச்சனை வந்தா நீங்களும் அங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் திரும்பமா உங்களையும் தப்பா எடுத்துப்பாரு. எங்களுக்கு உதவி பண்ண வந்து உங்களோட தலையும் சேர்ந்து உருளும். நல்லதோ கெட்டதோ அது எங்களோடவே போகட்டும் அண்ணி. நான் தானே மாமா கிட்ட சவால் விட்டேன், நானே ஜெயிச்சு காட்டுறேன். என்ன எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீ ஜெயிச்சு காட்டணும்னு என் மாப்பிளைய தோக்கடிக்க நினைக்கிறியா? அதுக்கு இல்லம்மா, நீ செல்லமா வளர்ந்த பொண்ணு, அங்க போய் நீ கஷ்டப்படக்கூடாது. நானும் கூட வந்தா உனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. மத்தபடி உன் மேல நம்பிக்கையெல்லாம் இல்லாம இல்ல. நீங்க எனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சதுல உண்மையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி. இப்போதைக்கு எனக்கு உங்க உதவியை விட உங்க எல்லாரோட ஆசீர்வாதம் தான் வேணும். இத பாருமா, நீ ஆழம் தெரிஞ்சு காலை விட்டுருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நீ ஜெயிச்சு காட்டணும்ன்ற உன் மனசுல இருக்கிற ஆசை நிச்சயமா நிறைவேறும். என் தம்பிய ஒரு நாள் நீ நினைச்ச இடத்துல கொண்டு போய் நிறுத்துவ. கவலைப்படாத, நாங்க எல்லாரும் உனக்காக வேண்டிக்கிறோம். நீ கண்டிப்பா ஜெயிப்ப. அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆமா, நீ ஜெயிச்சா என் புள்ள வேலு ஜெயிச்ச மாதிரிமா. இத்தனை வருஷமும் அவன் அண்ணன் இல்லாம அந்த ஹோட்டல ஒரு நாள் கூட அவன் நிர்வகிச்சதே இல்ல. இத பாரு, எதுவா இருந்தாலும் நிதானமா பொறுமையா செய்யணும். ஹோட்டல் வேலைங்கிறது சாதாரணமானது இல்லம்மா. லாப நஷ்டத்தை மட்டும் மனசுல வச்சுட்டு வேலை செய்யக்கூடாது. நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தவங்க வயிறார சாப்பிடணும். தெருவும் அப்படித்தான் இவ்வளவு வருஷம் பாத்துட்டு இருந்தா. நீங்களும் அப்படித்தான் செய்யணும், சரியா? விடு கற்பகம், எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. அட பாவிங்களா, குடும்பமா இது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மாப்பிள்ளை கிட்ட செல்விக்கு ஒன்னும் தெரியாது, நீ தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு நாடகம் ஆடிச்சிங்க. இப்ப இவகிட்ட அப்படியே தலைகீழ மாத்தி பேசுதுங்க. அட பாவிகளா!